சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யுட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் ஒரு 130 போஸ்டிங் இருக்குது. 2ஆம் தேதி 5வது மாதம் காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரை இன்டர்வியூ நடக்குது. ஹேண்டிமேன் அப்படிங்கிற ஹேண்டி உமன் அப்படிங்கிற 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆண் பெண் இருபாலரும் இன்னும் விண்ணப்பிக்கலாம். சுமை தூக்குபவர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து 292 போஸ்டிங் இருக்குது. 4ஆம் தேதி 5வது மாதம் வந்து இதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்குது. எந்த இடத்துல அப்படின்னா பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சென்னை அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குது. லேண்ட்மார்க் வந்து தாஜ் கேட்டரிங் அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குது. ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லிங்க் ஆப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிவிட்டு அதோட ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் கொண்டு போய் நீங்கள் நேரில் கொடுத்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும், ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் செட் வந்து 24,960 அவங்க ஊரில் பக்கத்தில் யாராவது டிரைவிங் முடிச்சு 10th முடிச்சுட்டு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து 28 வயசு வரையும், எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு 5 வருஷம், பிசியாக இருந்தீங்கன்னா கூட ஒரு 3 வருஷம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹேண்டி உமன் மற்றும் ஹேண்டி மேன் அப்படிங்கிற இந்த சுமை தூக்கும் போஸ்டிங் வந்து 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. 22,530 ரூபா ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸஸ்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா சூட் கேஸ் போன்ற வெயிட்டான பொருள்களை நீங்கள் ஃப்ளைட்லேருந்து ஏற்றி இறக்குற அந்த வேலையை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி அந்த ஏர்போர்ட்டை க்ளீன் பண்ணுறது, மற்ற ஆஃபீஸ் வேலையெல்லாம் செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து இருக்கும். அதனால் உங்கள் நிறைய பேர் லேடிஸ் வந்து நிறைய படிச்சுட்டு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவீங்க. அதுங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. நீங்கள் அதர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் பேயபிள் அட் மும்பை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டிடி வந்து எடுக்கணும். உங்கள் ரீசெண்டாக உள்ள 3 மாதம் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுமாதிரி உங்களை ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, இது எல்லாமே நீங்கள் வந்து நேரில் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு அருமையான வேலைவாய்ப்பு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், உங்கள் அப்பா பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே அட்ரஸுக்கு கொடுத்துடணும், டெலிஃபோன் நம்பர் கொடுத்துடணும், இமெயில் ஐடி, நீங்கள் மேரிடா அன்மேரிடா டைவர்ஸா அதெல்லாம் டிக் பண்ணிடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன், ரிலீஜியன் வந்து ஹிந்து, மதர் டங் வந்து தமிழ், பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் எக்ஸ் மேனாக இல்லையா, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிக் பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ப்ளேஸ் வந்து உங்கள் ஊர், டேட்டு வந்து உங்கள் என்னைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இந்த கடைசியில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துலலாம் நீங்கள் டிக் பண்ணிடணும். சரிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் அட்டென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.